எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்குள் வந்தது. ஏசாயா 60:1. பிரியமானவர்களே, நீங்க ஒரு வீட்டை எடுத்து பாருங்க. ஒரு நைட்டு நேரத்துல ஒரு கரண்ட் போயிருச்சுன்னா அப்போ நமக்கு தெரியும் வெளிச்சத்தினுடைய காரியம் என்னது. இந்த நேரத்துல நம்ம எங்கேயாவது போலான் இருக்கும் போது கரண்ட் போன உடனே அப்படியே அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருப்போம். அந்த நேரத்துல தான் நம்ம எல்லாம் தேடி பார்ப்போம், அது எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்னு. ஒன்றும் கையில சிக்காது. என்ன மாதிரி போட்ட ஆட்கள் எல்லாம் அந்த நேரத்துல இதான் எடுத்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு செல்போனை எடுக்கிறேன்னு பார்த்தானா அது ஒரு சீப்பார். அம்மே, அது இந்த இருள் மொத்தம் நம்முடைய வாழ்க்கையவே ஒரு புரட்டி போட்டுரும். ஆனா ஒரு வெளிச்சம், இந்த கரண்ட் வந்த உடனே நம்மள அறியாம நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போம். எழும்பி நின்று நமக்கு வழி என்னன்னு தெரியும், நம்ம வச்ச பொருளும் தெரியும், வைக்காத பொருளும் தெரியும். எல்லாம் உடனே அது அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே புறப்பட்டு போயிருவோம். உன் ஒளி உனக்குள் வரும்போது அப்படியாகவே இருக்கும். உன் ஒளி உனக்குள் வந்தது, நீ எழும்பி பிரகாசி. ஆமென். உன் ஒளி உனக்குள் வந்ததே, எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உன்னில் வந்ததே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்குள் வந்ததே. எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உன்னில் வந்ததே. குருடரின் கண்கள் திறந்திடுதே, செவிடரின் செவியும் திறந்திடுதே. வழி இதுவே என்றும் தெரிகிறதே, எவரையும் பிரகாசிக்கும் ஒளி இதுவே. குருடரின் கண்கள் திறந்திடுதே, செவிடரின் செவியும் திறந்திடுதே. வழி இதுவே என்றும் தெரிகிறதே, எவரையும் பிரகாசிக்கும் ஒளி இதுவே. எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்குள் வந்ததே. எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உன்னில் வந்ததே. பூமியின் வெளிச்சம் நீதானே, மலைமேல் பட்டணம் நீதானே. இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சம் தருபவன் நீதானே. பூமியின் வெளிச்சம் நீதானே, மலைமேல் பட்டணம் நீதானே. இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சம் தருபவன் நீதானே. சேனையின் கர்த்தரின் முன்பாக நிற்கும் தேவ மனிதனும் நீதானே. சேனையின் கர்த்தரின் முன்பாக நிற்கும் தேவ மனிதனும் நீதானே.